வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. மேஷ லக்ன பாவ பலன்கள். மேஷ லக்னம் மேஷம் வீடு முதல் வீடு. இவர்களுடைய லக்னம் தன்னுடைய சுயபலத்தை உணராமல் இருப்பது, சுய அடையாளத்தை அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பது, பிறர் சொல்வதை கேட்காமல் தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி நினைத்து மேதாவித்தனம் போல் குழியில் போய் விழுவது இது பொது குணம். மற்றபடி அதிபதி இருக்கும் இடம் சார்ந்து இவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய திறமை, ஆற்றல், குணாதிசயம், அறிவு, சுய அடையாளம், தனக்கான ஒரு விஷயம், இதுபோல் தான் கற்றதும் தான் சார்ந்ததும் தனக்காக அனுபவிக்க முடியாது. தன் மூலம் பிறருக்கு உதவி செய்து அதன் மூலம் இவர்கள் பலன்கள் அனுபவிப்பார்கள். பிறருக்குத்தான் பயன்படும். இவர்களுடைய குணம், மனநிலை, படிப்பு, ஆற்றல் இவர்களுக்கு உதவாது. இவர்களால் மற்றவர்களுக்கு உதவும். இதில் மறைமுகமாக இவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இவர்களுடைய திறமை மூலம் நேரடியாக பயன்படுத்த நினைத்தால் பயன்கள் தராது. என்ன நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அனைவரையும் நம்புவது, இதனால் ஏமாற்ற நிலை ஏற்படுவது, சுயமாக தனக்குத்தானே தீர்ப்பு கொடுப்பது இவர்களுக்கு சரியாக கொடுக்க தெரியாது. பிறப்பு லக்னத்தில் இருந்து மேஷம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் மூலம் நாம் எந்த பலன்களும் எதிர்பார்க்க முடியாது. அது செயல்படாது. செயல்பட்டாலும் தனக்கு பயன்படாது. இதுவே மேஷம் லக்னம் மேஷம் வீட்டின் தன்மையாகும். ரிஷபம் வீடு இரண்டாம் பாவம். வாக்குஸ்தானம், பேச்சாற்றல், வாய் பேச முடியாதவர்களுக்கு, காது கேட்காமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது, வேற்று மொழி பேசுபவருக்கு உதவி செய்வது, மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயம், கல்லாப்பெட்டி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், வருமானம் சேர்க்கும் இடம், அடுத்தவர் கல்லாப்பெட்டியை பார்க்கும் பொறுப்பு கிடைத்தால் அல்லது உதவி செய்வது புண்ணியம், அடுத்தவர் உடைமைகளை பாதுகாக்கும் பொறுப்புகள் அனைத்தும் புண்ணியமாகும். மிதுனம் வீடு மூன்றாம் பாவம். முதலில் எடுத்து வைக்கும் முயற்சி, இளைய சகோதரர், நெருங்கிய நண்பர், இளைய சகோதரி, தகவல் தொடர்பு, தூது போகிறவர்கள், செல்போன், பென்டிரைவ், இன்டர்நெட், தகவல் தொடர்புக்கு பயன்படும் விஷயங்கள், மின் சம்பந்தப்பட்ட, மின் ஆற்றல், ஆன்லைன் மூலம் வரக்கூடிய வருமானம், பண பரிவர்த்தனை, டிடி, செக், அக்கவுண்ட்ஸ் மூலம் வரும் வருமானம், ஆன்லைன் வரவு, பதிவு, அடையாளம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை முதல் பதிவு, பான் கார்டு, பத்திரம் அனைத்தும் மூன்றாம் பாவம். முதலில் ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயமும் வெளியில் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அதற்கு முன்னால் வெளியில் பேசினால் அது கிடப்பில் போடப்படும். தகவல் தொடர்பு சம்பந்தமாக எதையும் வெளியில் சொல்லக்கூடாது. வரவேண்டிய ஆன்லைன் சம்பந்தமாக வெளியில் சொல்லக்கூடாத விஷயங்களை சொன்னால் இவர்களுக்கு தாமதமாக அது கிடைக்கும். இளைய சகோதரர் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் வெளியில் சொல்லக்கூடாது. தன்னிடம் வேலை செய்யும் இளையவர்களிடம் தேவையில்லாமல் பேசக்கூடாது. அலுவலகத்தில் அந்தரங்க விஷயத்தை பேசக்கூடாது. நெருங்கிய நண்பர்களை பற்றி வெளியே பேசக்கூடாது. இதுவே மூன்றாம் பாகத்தின் பலன்கள். கடகம் வீடு நான்காம் பாவம். நிலையில்லாத கொடுப்பனை சொல்வது, வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, தாய் வழி உறவு, கல்வி, வித்தை, உணவு இவை அனைத்தும் நிலையில்லாத வீடு. வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படிப்பு சம்பந்தமாக வாய்ப்பு கிடைக்கும்போது படித்துவிட வேண்டும். வாய்ப்புகளை தவறவிட்டால் பிறகு படிப்பு அப்படியே நின்றுவிடும். தாய் வழி உறவு மூலம் நல்ல விஷயம் கிடைத்தால் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது சிம்மம் வீடு ஐந்தாம் பாவம். காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம். ஆசை உற்பத்தி, காதல் உற்பத்தியாகும் இடம், கனவு, லட்சியம், விருப்பம் ஏற்படும். சூரியன் வெளிப்படுத்தும் ஆற்றல் தன்மையுடையவர். சூரியன் ராஜா, முதலாளி, நிர்வகிப்பவர், தலைவர், அடுத்தவர்களை வேலை வாங்குபவர், நேர்பார்வையாளர், அடுத்தவர்களுக்கு உத்தரவு இடுபவர், அதிகாரம் கொண்ட பதவி சக்தியை கொண்டவர், ஜமீன்தார். இவை சூரியன் தன்மை. சூரியன் சார்ந்த விஷயம் அடுத்தவர்களுக்கு உத்தரவுதான் இடும், வேலை செய்யாது. நம் லக்னத்தில் எந்த பாவமாக வருகிறது பலன்களை காட்ட மட்டும்தான் செய்யும், ஊட்டாது. இந்த பாவ பலன் வேண்டுமென்றால் நாம் தான் தேடி ஓட வேண்டுமே தவிர அதுவாக கிடைக்காது. சிம்மம் வீடு புத்திர தோஷத்தை சொல்லக்கூடிய வீடு. கன்னி வீடு ஆறாவது பாவம். கன்னி என்கிற வீடு கடன், ஆரோக்கியம், வம்பு, வழக்கு, அடிதடி, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸ், எதிரி இவை ஆறாம் பாவம்.
கெடுதல் விபரங்கள். நன்மைகளின் நன்மை. வெற்றி. ஆய்வு ஆராய்ச்சி. ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில். பேச்சின் மூலமாக தொழில். பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட உத்தியோகம். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவது. ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு மாறுவது. 7ஆம் பாவத்துக்கு முன் 6ஆம் பாவம் வருவதால் ஒரு தொழில் உத்தியோகம் செய்த பிறகுதான் திருமணம் நடக்கும். மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவம். இதனால் இந்த பாவம் உபஜயஸ்தானம். துலாம் வீடு 7ஆம் பாவம். துலாம் தராசு ராசி. எடைக்கு எடை பொருள் கேட்கும். ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சமமாக வேறு ஏதாவது கொடுத்துதான் அந்த பொருளை அடைய முடியும். இது துலாம் சொல்லக்கூடிய பலன். துலாம் பாவத்துக்கு உண்டான பலன் உழைப்பு. சுயமரியாதை இழந்தால் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். சரிக்கு சமமாக இழந்துதான் துலாம் பாவத்துக்கு உண்டான விஷயம் கிடைக்கும். இதுதான் துலாம் சொல்லும் சூத்திரம். லக்னத்தில் இருந்து எந்த பாவமாக வந்தாலும் இதுபோல் பாதிக்கு பாதி எடுத்துக்கொண்டு கொடுப்பதால் தான் பாதி பலன் தருகிற ராசி என்று பெயர். சரிநிகர் பங்களிப்பு எடுத்துக்கொண்டுதான் அதன் பங்களிப்பு கொடுக்கும். தொழிலுக்கு உண்டான கடவுள் துலாம் ராசியில் உச்சமாகிறார். நமது உழைப்புக்கான பலன்களை கொடுப்பவர் நமது எதிரில் இருப்பவர் வாடிக்கையாளர். எந்த தொழிலோ அதற்கு தகுந்தாற்போல் மக்கள் நமது அங்கீகாரம். நாம் எதிரில் இருக்கும் வாடிக்கையாளர். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு வேலை கொடுக்கக்கூடியவர் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் 7ஆம் பாவத்தை பங்குதாரர்கள் என்று சொல்கிறார்கள். நமது உழைப்பிற்கான பலன்களை கொடுக்க கூடியவர்கள். அதனால்தான் 7ஆம் பாவம் கணவன் அல்லது மனைவி. வாழ்க்கையோடு பங்கு எடுத்துக்கொள்பவர் இல்லத்து அரசன் அரசி. இதை சொல்வதற்கு காரணம் இதுதான். விருச்சிகம் வீடு 8ஆம் பாவம். ஆயுள் கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பயம் சார்ந்த விஷயம். ரகசியம் காக்க வேண்டிய விஷயம். ரகசியமாக பாதுகாக்கிற விஷயம். ரிட்டையர்மெண்ட். இன்சூரன்ஸ். பென்ஷன். மனைவியின் வருமானம். பங்குதாரரின் வருமானம். இவை அனைத்தும் 8ஆம் பாவம். இந்த காரகத்தில் அநீதி இழைக்கக்கூடாது. இவர்கள் பேசும் வார்த்தை அடுத்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். ஒரு விஷயம் முடியும் முன்பே பீதியை கிளப்புவது இதில் சர்வசாதாரணமாக செயல்படுவார்கள். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடுத்தவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தாதவாறு சொல்ல வேண்டும். எச்சரிக்கை உணர்வு பய உணர்வு என்பது வேறு. எச்சரிக்கை உணர்வு என்று நினைத்து பய உணர்வை தூண்டிவிடுவார்கள். இவர்கள் வாயில் இருந்து வரும் வார்த்தை தவறான வார்த்தைகளை தூண்டிவிடும். சரியாக வார்த்தை பேச வேண்டும். இவர்களின் வார்த்தை முகம் சுளிக்கும் அளவு தன்மை உண்டு பண்ணும். தெளிவாக தெரியாமல் எதையும் பேசக்கூடாது. தவறான விஷயத்தை பேசவே கூடாது. ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் பேசிவிடுவார்கள். சொல்ல வர்ற விஷயத்தை எப்படி சொல்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதிராளியினரை பற்றி பேசும்போது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவது அவர்கள் மனசு ரொம்ப காயப்பட்டுவிடும். இவை அனைத்தும் 8ஆம் பாவம். ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனமாக பேச வேண்டும். விபத்து துர்மரணம் ஆயுள் சம்பந்தப்பட்ட சபையில் பேசக்கூடாது. 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அநீதியாக இருக்கக்கூடாது. தனுசு வீடு 9ஆம் பாவம். நாம் ஒரு உயர்ந்த தேடலை தேடி போவது, உயர்ந்த ஆத்ம தேடலை தேடி போவது, உயர்ந்த அறிவை நோக்கி போவது, ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு போவது. இதுவும் ஒரு வகையில் பரிணாம வளர்ச்சி என்று சொல்லப்படும். அடுத்த பரிணாம வளர்ச்சியை தேடி போவதுதான் தனுசு பாவம். ஆழ்ந்த ஆத்ம ஞானம், பக்குவம், அடுத்த நிலை செல்ல தரவு தகவல்கள் தரக்கூடிய பாவம் தனுசு பாவம். இந்த பாவம் மூலம் தனித்துவமான அதிர்ஷ்டம் கொடுப்பனை பாக்கியத்தை கொடுக்கும். இதன் மூலம் நாம் அடுத்த பரிணாமத்திற்கு செல்ல முடியும். வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல வழி கிடைக்கும். சுத்தின இடத்தையே சுத்தாமல் அடுத்த நிலைக்கு போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கதவு திறப்பது போல் தெரியும். தொலைதூர கல்வி ஆராய்ச்சி வெளிநாட்டு பயணம் தந்தை குரு இவை அனைத்தும் தனுசு பாவத்தில் அடங்கியுள்ளது. மகரம் வீடு 10ஆம் பாவம். அளவுக்கு அதிகமாக உழைக்க வைக்கிற பாவம் மகரம். தன்னிடம் உள்ள சக்தியை சுரண்டி கொண்டே இருக்கும். சமூக அங்கீகாரம் பெற்றுத்தரும் பாவம் மகரம். மகரம் என்ற பாவத்தை இயக்குவது மூலம் தொழில் விருத்தி ஏற்படும். அந்த தொழில் விருத்தி அடைவதன் மூலம் சமூக அங்கீகாரம் மதிப்பு மரியாதை ஏற்படும். சமூகத்தில் அவருக்கென்று தனித்துவமான அடையாளம் தடம் பதிப்பது மகரம் பாவம். மகரம் பாவம் மூலமாகவே நடைபெறும். நிறைய சிறப்புகள் கொண்ட இந்த பாவம் சார்ந்து உழைப்பு தொழில் பணிக்கடமை இதில் நாம் நம்மை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அங்கீகாரம் பெயர் புகழ் வந்து சேரும். பிரபலத்துவம் கிடைக்கும். நாம் அதன் மூலமாகவே பிரபலம் அடைவோம்.
இதில் பிரபல்யம் ஆன பின் தான் தொழில்களில் ராஜாவாக மாறுவது. அந்த தொழில் சார்ந்த அனுபவம் மகரம் மூலம் மட்டுமே கிடைக்கும். ஆனால் அது பயங்கரமாக வேலை வாங்கும். ரத்தம் சுண்ட சுண்ட நம்மிடம் இருந்து வேலை வாங்கும் அல்லது எடுத்துக்கொள்ளும். இதன் மூலம் நிம்மதியும் குறையும். இதை கடந்து சென்றால்தான் வெற்றி கிடைக்கும். கும்பம் வீடு 11ஆம் பாவம். லாபஸ்தானம், சுய லாபம், தன்னுடைய இச்சை நிறைவேற்றும் பாவம் என்பதை சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். தொழில் விருப்பம், வாழ்வியல் விருப்பம், அறிவியல் சார்ந்த விருப்பம், விளையாட்டு சார்ந்த விருப்பம், காதல் போக இச்சை, உணவு சம்பந்தப்பட்ட இச்சை, மது, நல்லது கெட்டது எந்த ஆசையாக இருந்தாலும் நிறைவேற உதவி செய்யும் பாவம் கும்பம். ஆசைப்படுவது உடலுக்கோ மற்றவர்களுக்கோ கெடுதல் ஏற்படாதவாறு ஆசைப்பட வேண்டும். சுய தர்மமான ஆசையாக இருக்க வேண்டும். நம் மனதுக்கோ உடலுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு ஏற்படுத்துகிற ஆசைகளை பூர்த்தி செய்வதால் கர்மப்பதிவு உண்டு பண்ணும். ஆசைதான் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு காரணம். நம் எண்ணத்தில் இருந்து உதிக்கின்ற விருப்பங்கள், இச்சா விருப்பம், ஞான விருப்பம், அதை நோக்கி நாம் எடுத்து வைக்கின்ற பிறகு அடுத்தடுத்த படிநிலைகள்தான் முயற்சி. அந்த முயற்சி தான் செயல் திட்டம். அடுத்து செயல், அந்த செயல்தான் கர்மா. அந்த கர்மாவுக்கு அடுத்து கர்மாவுக்கு உண்டான பலன், கர்ம பலன் சுட்டிக்காட்டக்கூடிய பாவம்தான் 11ஆம் பாவம். லாபம் என்றால் நாம் என்ன பாவம் புண்ணியம் செய்தோமோ அதற்கு உண்டான பலன்தான் லாபம். தற்காலிகமாக வெளியூரில் தங்குவது, நண்பர்கள் வீட்டில் தங்குவது, வெளியூர் உறவினர் வீட்டில் தங்குவது 11ஆம் பாவம். மூத்த சகோதரர், மூத்த மருமகள், இந்த உறவுகள் காரகத்துவம் 11ஆம் பாவம். சனிக்கு கும்பம் மூலத்திரிகோண வீடு. மீனம் வீடு 12ஆம் பாவம். விரயம், செலவுகள் சொல்லும் பாவம். ஒரு விஷயத்தை வீண் செலவு செய்வது 12ஆம் பாவம். மருத்துவம், மருத்துவ செலவு, இரவு நேர பணி, வெளிநாட்டு வாழ்க்கை, அயனசைன போகம், அந்தரங்கம், இத்தனை விஷயங்களை உள்ளடக்கிய இந்த பாவம் 12ஆம் பாவம். மீனம் லக்னம். இயக்கம் மூலம் வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிமாநில வாழ்க்கை, கடல் கடந்து தொழில் உத்தியோகம் வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த ஞானம் தகவல்கள், மருத்துவமனை சார்ந்த ஞானம் தகவல்கள், எந்த மருத்துவமனையில் என்ன நடக்கிறது கிடைக்கிறது, ஆரோக்கியத்தை குணப்படுத்தும் முறை, மருத்துவர்களை பற்றி முழு விபரம் தெரிந்து கொண்டால் அதன் மூலம் திறமையான நல்ல மருத்துவம் பற்றி அறிவு, ரகசிய ஆய்வு, இவை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். எந்த இடத்தில் மருத்துவ காப்பீடு கிடைக்கும், மருத்துவ காப்பீடு சம்பந்தப்பட்ட முயற்சி எப்படி கிடைக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை பற்றி விபரம், எங்கு மருந்து மாத்திரை தரமாக விலை குறைவாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் நன்மை. இதுபோல மருந்து, மருத்துவம், மருத்துவமனை, மருத்துவர்கள், இந்த 4 பரிமாணத்தை பற்றி அறிவை அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய மீனம் என்கிற இந்த வீடு நல்ல விதமாக பயன்பட்டால் அதன் மூலமாக எத்தனை ஆயிரம் லட்சம் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். சற்று சிந்திக்க வேண்டும். மருத்துவம் பற்றிய போதிய ஞானம் இல்லாமல் லட்சக்கணக்கான செலவுகள் தேவையில்லாத செலவுகளாகும். தனக்கோ, தாய் தந்தைக்கோ, சகோதரர், நண்பர், உறவினர்களுக்கோ அவசரம் என்கிற ஒரே காரணத்தை வைத்து எத்தனை நாள் மருத்துவத்துக்காக, ஆபரேஷனுக்காக ஆயிரம் லட்சக்கணக்கில் செலவு செய்து இருப்பீர்கள். பணத்தை விரயமாக்கி இருப்பீர்கள். இதனால் இந்த விஷயத்தில் அதிக கவனமாக நிறைய விஷயங்கள் தெரிந்து புரிந்து வாழ வேண்டும். இந்த கசப்பான விஷயத்தில் கடந்துதான் வந்திருப்பீர்கள். நமக்கு முன்கூட்டியே மருத்துவமனை, மருத்துவர்கள் பற்றிய விழிப்புணர்வு, அறிவு, ஞானம், இந்த விஷயம் எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்து கொண்டால், முழுமையாக சேகரித்து வைத்து கொண்டால், ஆபத்து காலத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனையில் குறைந்த செலவில் தப்பித்து கொள்ளலாம். வயதானவர்கள், சிறியவர்கள் அனைவருக்கும் திடீர் மருத்துவ செலவுகளில் தப்பித்து கொள்வார்கள். இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மருத்துவம், மருத்துவர், மருந்து, இது சார்ந்த விஷயம் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ இதனால் எவ்வளவு பணம் மிச்சம் செய்து கொள்ளலாம், இந்த விரயத்தை சேமிக்க முடியும். சாதாரணமாக இயங்கும் மருந்துகளில் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எந்த வியாதிக்கு ஹோமியோ, அக்கு, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதிக், இதுபோல் எண்ணற்ற மருத்துவம் யாருக்கு எது தேவைப்படுகிறது அதை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மருத்துவம் சார்ந்த அனுபவம், அறிவு, மருத்துவ உலகம் சார்ந்த என்ன மருத்துவம், என்ன ஆரோக்கிய குறைபாடுக்கு எந்த மருத்துவம் பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அபரிமிதமாக மருத்துவ களஞ்சியம் உங்களை வந்து சேரும்.
அதை சரியாக நேர்மையாக நாம் பயன்படுத்தி கொண்டால் நம் வாழ்வில் நாம் இழக்க வேண்டிய பெருவாரியான நம்முடைய உழைப்பிற்கு உண்டான சேமிப்பை நம்மால் சேமிக்க முடியும். பணம் என்பது நமது உழைப்பு, மீனம், வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கை வாய்ப்பு இதில் அடைவதை விட நிறைய இழக்கின்றோம். அதனால் இந்த வெளிநாட்டு வேலை பற்றி ஏமாற்றம் இல்லாமல் இருக்க இந்த பாவம் மூலமாக கிடைக்கும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவே மேஷ லக்ன பாவ பலன்கள் ஆகும். நன்றி, வணக்கம்.